ஹலோ கைஸ், வெல்கம் கமிங் பேக் வாய்ஸ் ஆஃப் எஸ்எம் அனிமி சேனல். இப்போ நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா, ஐ ஆம் கிரேட் காடஸ் அப்படிங்கிற அனிமே சீசனில் ரெண்டாவது எபிசோடு பார்க்குறோம். இப்போ நம்ம வாங்க டுடே ரொம்ப அழகான பேச தேவையில்லை, நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த அனிமே ரொம்ப நல்ல அனிமே, போக போக தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். மறக்காம மிஸ் பண்ணால் பார்த்துருங்க. இப்போ நமக்கு ஸ்டார்டிங்கில் அதாவது நம்ம சேன் வந்து மலை மேலே கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருக்கா, அந்த சீனை நம்மளுக்கு காட்டிக்கிருக்காங்க. நம்ம சேனை முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு கீழே இருக்க நம்ம மூட்டை பட்டில் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர் பண்ண உன்னால் முடியும்னு சொல்லி சேர் பண்ணி சேர்ந்து நம்ம பாட்டியும் உன்னால் முடியும் சீக்கிரம் ஏறு அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டியும் சொல்லியிருக்கேன். நம்ம ஹீரோ வந்து யோசிச்சிருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த உலகத்துலேருந்து மெரினா பொண்ணை வந்து நம்ம ஹீரோ வந்து ஆபத்தில் விட்டுட்டு இருந்திருப்பான். அந்த நம்ம இம்மார்டல் சாங் முறையில் கண்டுபிடிச்சி நம்ம வந்து இங்கேருந்து போகணும் அந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை யோசிச்சுட்டு அந்த இதில் அந்த மைண்ட் செட்டில் இருக்க நம்ம ஹீரோ சரி இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு வேலை அது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனை வந்து ஒரு கத்தியை வச்சு குத்திக்கிட்டு இந்த அளவு நான் இனிமேல் ஏறிடுவேன், இந்த அளவு கன்ஃபார்ம் நான் மேலே ஏறி போயிடுவேன் அப்படின்னு நம்ம சேனை வந்து சொல்லிக்கிருக்க எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து விழுறணும் ஓடி போய் நம்ம சேனுக்கிட்ட என்னையும் இங்கேருந்து மேலே கூட்டிகிட்டு போமா மலைக்கு, நீ யார் யாருன்னு எனக்கு தெரியாது, நீ ஒரு சின்ன பையன், உன்னை எப்படி நான் கூட்டிகிட்டு போவேன், நான் ஒரு பொண்ணு ஆபத்தில் விட்டு வந்துருக்கேன் அந்த உலகத்தில், மெரினா பொண்ணு ஒரு ஆபத்தில் விட்டு வந்தேன் என்னோட காலத்தில், நான் அந்த பொண்ணை போய் காப்பாற்றினேன், மேலே ஏறினாதான் நான் இம்மார்டல் வந்துச்சு நான் மேலே போக முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நடித்து சொல்லிக்கிருக்கேன். நம்ம அதே மாதிரி மூட்டு போட்டு ஆமாம் அவன் பொண்ணை போய் காப்பாற்றணும் சொல்லியிருக்க, சரி உன்னால் உதவ முடிஞ்சா நீ உதவு அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி வந்து நம்ம சேன்ட் வந்து சொல்லிக்கிருக்க. சரி பாட்டி உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறியா, அதாவது நீ உனக்கு டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆகிக்கினா நான் உன்னை மேலே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம சேனை வந்து சொல்லியிருக்கா. அதாவது நம்ம சேனை வந்து ஒரு ஸ்வாடை மேலே போடுவார். அந்த ஸ்வாடை வந்து நம்ம ஹீரோ வந்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருப்பாரு. சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனை வந்து கோவத்தில் வச்சுருக்க, நீ அதில் தோத்துக்கினா கண்டிப்பாக நான் மேலே கூட்டி போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை மேலே குத்தி வைக்க இந்த அளவுக்கு உயரத்தில் ஏறிட்டு நீ ஸ்வாடை எடுத்து கீழே போட்டினா உன்னை நான் கன்ஃபார்ம் மேலே கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம சேனை வந்து சொல்லியிருக்கேன். நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டிப்பாக நான் மேலே ஏறுவேன், உன்னால் ஏற முடியலன்னா நான் உன்னை கண்டிப்பாக கூட்டிட்டும் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சேனை திரும்பி சொல்லிட்டு போயிருக்கேன். சரி நம்ம ஹீரோ ஓகே நான் ஏறி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கேன். நான் இந்த உலகத்தில் இருக்க யாருனால முடியாது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு ஏறிக்கிட்டே இருக்கேன். நம்ம ஹீரோ தான் ஏறி முடிச்சிருவானே பார்த்துக்கிட்டு இருந்தா, அந்த ஸ்வாடுக்கு பக்கத்தில் போயிடுவான்னு நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருந்தா, நம்ம ஹீரோ அப்படியே முக்கிக்கிட்டே திணறிக்கிட்டே இருக்க. நம்ம பத்தில் கூட்டிகிட்டு நீ வர்றியா சாப்பாடு டைம் ஆச்சு நம்ம போய் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம பத்தில் வந்து சொல்லிக்கிருப்பான். என்னடா இப்படி சொல்லிக்கிருக்கான்னு பார்த்தா அதான் தெரியுது 10 அடியோட நம்ம ஹீரோ வந்து மேலே ஏறி போகலை அப்படிங்க. எனக்கு சின்ன சாப்பிட்ற இடத்த கிடக்குறேன். நம்ம பாட்டி பொறுமையாக சாப்பிடுங்க, இவ்வளோ அவசரமாக சாப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம பாட்டி பொறுமையாக சாப்பிடு அப்படின்னு பாட்டிங்கன்னா, பாட்டி உங்கள் கையில் என்ன இது பனிப்பிரதேசம், இங்கே ஒரு சில காயங்கள் ஏற்படதான் செய்யும் நம்ம சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பத்தில் வந்து கேட்டுருக்கா. நீங்கள் எப்போ அந்த மரத்தில் ஏறிடுவீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லை அந்த மலை மேலே என்னால் இப்போதைக்கு அரை இன்ச்சியோடு ஏற முடியல அப்படின்னு சொல்லியிருக்கோம். உன்னால் அரை இன்ச்சியோடு ஏற முடியலன்னா உன்னை நான் கண்டிப்பாக கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சேனல் வந்து சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோவா இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டு நம்ம ஹீரோ வந்து கண்டிப்பாக நான் மேலே ஏறுவேன், நான் மட்டும் இல்லை பத்துலையும் மோட்டையும் நான் கூட்டிட்டு கன்ஃபார்ம் மேலே ஏறி வருவேன் அப்படின்னு நம்ம சேனல்கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கேன். நம்ம ஹீரோ அப்படி சொன்னோடனே அவன் வந்து சிரிச்சுக்கிட்டு பாட்டி இங்கே இருந்தால் நம்ம இதுக்கு மேலே நம்ம பைத்தியக்காரனாக ஆக்கிடுவாங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பவும் சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம பத்ரோ கூட்டிகிட்டு போய்க்கிருக்க. பத்ரோ வந்து இருக்கான், நீ என்னை கண்டிப்பாக எங்களை 2 பேரும் மேலே கூட்டிகிட்டு போக முடியுமா, நம்பி எங்களை கூட்டிகிட்டு போயிருவியா அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக போகலாம், அதுக்கு முதல்ல ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கேன். என்ன ஐடியா சொல்லியிருக்கேன் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். காதுக்குள்ள சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதுக்குள்ள ஒரு சீக்கிரட்டான என்னமோ ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். நம்ம ஹீரோ அப்படியே மோட்டு வந்து இருக்கு. சேனிக்கு வா அவன் என்ன பண்ணியிருக்கான் வந்து பாருன்னு சொல்லிடுவோம். நம்ம சேனா என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனை வந்து நின்றுக்கு இருக்க. ஸ்வாடு கீழே இருக்கு, என்னடா ஸ்வாடு கீழே இருக்குன்னு பார்த்துக்கிறது அதான் தெரியுது. நம்ம ஹீரோ வந்து அதாவது ஏர் பலூன் மாதிரி ஒரு செட் பண்ணி அந்த ஸ்வாடை கீழே எடுத்து போட்டிருக்கேன் நம்ம ஹீரோ. அப்படி எடுத்து போட்டு எப்படி ஸ்வாடை கீழே இறக்கி போட்டானா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து மேலே வந்து கத்திக்கிருக்க. நம்ம கீழே இருக்க கிராமத்து மக்கள்லாம் பார்த்துக்கிருக்க. நம்ம சேனை இதை பார்த்துட்டு கடுப்பில் கொஞ்சம் இருக்கான். ஏன் கடுப்பில் இருந்துக்கிட்டு அதாவது நம்ம சேனே ரொம்ப கடுப்பில் இருக்கு. நம்ம மோட்டர் பண்ணலாம் தூக்கிட்டு இருக்கா கீழே இருந்துட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோட நம்ம சேனை வந்துருக்கேன். இதில் எப்படி நீ ஏற முடியும், நீ எது கல்லில் இருந்து பேசிக்கிறீங்கன்னு முதல்ல தெரியுமா, நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் முன்னோரெலாம் முன்னாடி ஏறி கீழே இறந்தவங்க தான் போச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சேனை வந்து கடுப்பில் சொல்லிக்கிருக்க. எது இதில் தான் போச்சிருக்கேன் சாரிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சிட்டு இருக்க. இதில் நம்ம எல்லாரும் போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்க. இந்த பலூனில் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பலூன் எப்படி முதல்ல வெயிட் தாங்குமா, நம்ம 4 பேர் வெயிட் எப்படி அந்த பலூன் முதல்ல தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. நீ அதுவும் காற்று போகிற திசை நோக்கி போய்க்கிருக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். நம்ம சேனை வந்து ஹீரோட்ட சொல்லிக்கிருக்க. நம்ம எப்படி நம்ம சேனை சொல்லிக்கிருக்க. நம்ம ஹீரோ பரவாயில்லப்பா உனக்கு இதை பற்றிலாம் ஒரு சில விஷயம் சொல்லிடுது, ஆனால் எங்கள் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து சக்தி வாய்ந்த ஒரு பலூன், அதாவது சக்தி வாய்ந்த இல்லை, இந்த பலூன் வச்சு ஒரு 4 பேர் வெயிட்டு தாங்கி கொண்டு போக முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பாங்க. இது காற்று நிறைய திசை போகும், பட் இருந்தாலும் இது எரிபொருளை வச்சு நம்ம சமாளித்து மேலே போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. இதுக்கு வந்து நிறைய ரிஸ்க்லாம் எடுத்திருக்கோம், நிறைய பிளான்லாம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த தைக்கிறதுலேருந்து அதாவது இந்த ஹேமர் ஸ்கில்லை பயன்படுத்தி நம்ம மோட்டில் இது பண்ண ரெடி பண்ண எல்லாம் வந்து நம்ம ஹீரோ சொல்லியிருக்கா. என்ன மோட்டை பற்றி இதுக்கு உதவி இருக்கா, ஆமாம்
மோட்டோவோட ஹேமர் ஸ்கில் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக வந்துச்சு. அதான் அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை பார்த்து பார்த்து ரெடி பண்ணான். அதே மாதிரி பத்ரோட அந்த தைக்கிற ஸ்கில் ரொம்ப யூஸ் ஆனுச்சு. ஏன்னா பார்த்து பார்த்து அவனும் வர்ணிச்சு தச்சுக்கிருந்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சேனுக்கு வந்து எடுத்து சொல்லிக்கிருக்க. இப்படி நம்ம சேனுக்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேன் வந்து சரி அப்படின்னு சொல்லி 2 பேரும் சகோதர மாதிரி கை கொடுத்துட்டேன். அதாவது 2 பேரும் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸாகவே ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்தோஷத்தில் கை கொடுத்துட்டு சரி வாங்க நம்ம கண்டிப்பாக இங்கேருந்து மேலே ஏறி போவோம்னு சொல்லி எரிபொருளை பயன்படுத்தி மேலே போய்க்கிருக்க. கீழே இருக்கவங்களாம் பார்த்துருக்கா. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி கீழே இருக்க கிராமத்து மக்கள்லாம் சந்தோஷப்படுத்த நம்ம பத்துலோ மட்டும் இதில் வந்து நம்ம எப்படியும் போய் ஜாக்கிரதையாக போயிடுவோம்ப்பா. நம்ம 4 ஒரு வெயிட்டு தாங்கிடுவோம்னு கேட்டுக்கோம். நம்ம ஹீரோவும் சரி இதெல்லாம் வெயிட்டு தாங்கிடும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம சேனை உள்ள குதிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம சேனை எல்லாரும் மேலே பறந்து போயிருக்க. ஒரு சில கட்டத்தில் அதாவது வானத்துக்கிட்ட பக்கத்தில் வந்துட்டா. நம்ம வானத்தை பார்க்கறோம்னா பஸ்ஸில் கொஞ்சம் சந்தோஷத்தில் இருக்கு. நம்ம பஸ்ஸில் சந்தோஷமோடு வரலாம் சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இதை நம்ம ஹீரோட மனசு நினச்சிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபோன் எடுத்துக்கல, அதாவது ஸ்னோ ட்ரீம் இதை நம்ம ஃபோட்டோ எடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிருப்போம். மற்ற எல்லாரும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்க. நம்ம ஹீரோ நினச்சிக்கிருக்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வானத்துக்கு மேலே வந்துருவாங்க. பட் இருந்தாலும் எரிபொருள் பத்தாமல் போயிடும் ஒரு சில கட்டத்தில். ஐயோ எரிபொருள் தீந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோ எல்லாரும் சொல்லியிருக்காரு சரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோ வந்து எதுவும் பாதப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஹீரோ இப்படி சொல்லியிருக்க என்ன பண்ணுறது இப்போ நம்ம கீழே விழுவ போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் ஐடியா பண்ணி, அதாவது நம்ம ஹீரோ வந்து ஏதாவது பண்ணி ஏதாவது பண்ணி நம்ம ஹீரோ இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பத்திரா மட்டும் கதறைக்கு இருக்க. நம்ம சேனு இருக்க நம்ம ஹீரோவா 5-6 ஒரு மலைக்குன்று இருக்குது. இந்த மலைக்குன்றுக்கு நேரம் நம்ம இதை இறக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பலூனை. அதனால நம்ம ஹீரோவும் சேனு கயிறு மேலே கயிறு போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு அந்த மலைக்குன்றுக்கு நேரம் இறக்கி விட. நம்ம ஹீரோ லைட்டாக இங்கே வந்து பார்ப்போம் எவ்வளோ ஆளாக இருக்குன்னா அது தலை ரொம்ப பெரிய ஆழத்தில் இருக்கும். நம்ம ஹீரோ எதனா நினச்சிட்டு இருக்க நல்ல வேலை பார்த்தா ஒரு நிமிஷத்தை தப்பிச்சு வந்திருக்கோம்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ பரவாயில்ல நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அதுவே பெருசு. இன்னைக்கு நம்மளுக்கு அதாவது எரிபொருள் இல்லை அதனால தான் மேலே போக முடியல, எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரி இதெல்லாம் உனக்கு தெரியுமா, இது தெரிஞ்சனால தான் நீ இறக்குனியா, என்னோட இன்னொரு பிளான் வேறு இருக்கா அப்படின்னு நம்ம சேண்டை கேட்டுக்கிட்டு. ஆமாம் என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு என்னடா சொல்கிறா நீ உங்கள் 3 பேரையும் நான் முதல்ல சவுந்து போகணும் இருக்கியா. நம்ம ஹீரோக்கு தான் அந்த உலகத்துல வந்த டெக்னாலஜி இருக்குல்ல. அதனால் நம்ம ஹீரோ வந்து மலைக்கு ஏறுறதுக்கு எந்த மாதிரி இது ஸ்கில்லாம் பயன்படுத்தி ஏறணும், எந்த மாதிரி ஆயுதத்தை பயன்படுத்தி ஏறணும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும்ல. அதே மாதிரி நம்ம ஹீரோ எவ்வளோ எல்லாருக்கும் சொல்லிக்கிருக்க. இப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு சரி ஓகே நம்ம இங்கே எந்த மேலே கண்டிப்பாக ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் 3 பேர் ஏறணும். அதாவது ஒருத்தர் கயிறு கட்டியிருக்கணும், ஒரு ஆள் மேலே ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனி தான் ஃபஸ்ட்டு ஏற வருவாங்க. நம்ம சேனி இதுக்கு ஓகே சொல்லிட்டு சரி ஓகே நம்ம எல்லாரும் மேலே ஏறுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி மேலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம போட்டு பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹேண்ட் செக் பண்ணிக்க. சரி அப்படியே ஹேண்ட் செக் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ நம்ம சேனை வந்து ஃபஸ்ட்டு ஏற, அதாவது ஒரு ஆணி மாதிரி வச்சுக்கிட்டு அதை அடித்து மேலே ஒவ்வொரு அடித்து கயிறு அதில் கட்டி நம்ம 3 பேர் இருக்கா. அதான் போனாலோ அதாவது நம்ம ஹீரோ இந்த உலகத்தில் எப்படி ஏறுவாளோ அதே மாதிரி இந்த இதுலையும் ஏறிக்கிருக்கான் நம்ம ஹீரோ. அதாவது நான் என்னால் இதுக்கு மேலே ஏற முடியல அப்படின்னு சொல்லிக்கிறோம் போது சரி கத்தி இங்கே மேலே போய் என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் யோசிச்சு ஏறுங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சீரப் பண்ணிவிட. அதே மாதிரி மோட்டோ வட்லோ சேனி எல்லாரும் சொல்லிக்கிருக்கேன். நம்ம சேனை கடுப்புல டேய் ஸ்டாமினா வேஸ்ட் பண்ணாதீங்கடா கத்திக்கு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேனை வந்து சொல்லிக்கிருக்கான். நம்ம சேனை இப்படி கத்திக்கிட்டு சொல்லிக்கிட்டு நம்ம சேனை மேலே ஏறி போயிருக்கேன். நம்ம சேனு மேலே ஏறி போயிருக்கும்போது ஒரு இடத்துல நம்ம சேனை வந்து அந்த ஆணி தைக்கல. நம்ம ஹீரோ வந்து சேனை வந்து கீழே விழுகும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு பாத்திரா அப்படின்னு சொல்லுவோம். சேனை வந்து அவர் சோடை பயன்படுத்தி குத்தி நின்றுக்கிறான் நம்ம சேனு. இப்படியே நம்ம சேன் நின்றுக்கிட்டேன் அப்படியே திரும்பி கஷ்டப்பட்டு நம்ம சேனை அப்படியே மேலே ஏறிடுறான். பட் இருந்தாலும் அடுத்த சைடில் நம்ம மோட் வந்து கீழே தாங்க முடியாமல் கீழே விழுந்துடுறேன். நம்ம கை சில்பாக கீழே வந்து அதே மாதிரி பத்லும் கீழே வந்து சேர்ந்து விழுந்துடுறேன். இதை ரெண்டையும் பார்த்துக்கிட்டு நம்ம சேனு ஓவர் வெயிட் ஆகிடுச்சு. நம்ம சேனால இதை தாக்கு பிடிக்க முடியல. 2 பேர் வெயிட்டையும் இதை தாங்கிட்டு நிற்கணும் நம்ம சேனு. இதை பார்த்துட்டு சேனு விட்டுறாதரா நான் ஏதாவது ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பக்கத்துக்கு கல் மேலே கயிறு போடலாமே நம்ம சேனால் முடியலை மேக்ஸிமம். ஏன்னா நம்ம சேனை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. ஏன்னா 3 பேர் வெயிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம சேனை தான் தாங்கணும். இப்போ பட் நம்ம சேனை வந்து ஒரு பாறாங்கல் வெயிட்டு தாங்குற மாதிரி நம்ம சேனுக்கு இருக்குது. இப்போ நம்ம சேனை வந்து என்னால் இதுக்கு மேலே என்னால் முடியலை அப்படின்னு நம்ம சேனை வந்து சொல்லிக்கிருக்க. அதான் நம்ம சேனை நம்பிக்கை வச்சுருக்கா. கிராமத்தாள் எல்லாருமே நம்பிக்கை வச்சுருப்பா நீ எப்படி மேலே ஏறிவ ஜெயிச்சிருவா அப்படின்னு சொல்லி நம்ம கிராமத்தில் நம்பிக்கை வச்சுட்டு நம்ம சேனை சுவாரை எடுத்து அந்த கயிறை வெட்டலாம் பார்க்குவேன். வெட்டாதரா எதுவும் பண்ணாதரா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கத்திக்கிட்டே இருந்தாலும் பட் நம்ம சேனை வந்து அந்த கயிற்றை வந்து 2ஆக வெட்டிடுறான். நம்ம ஹீரோ கிட்ட என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சேனை வந்து சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம சேனை வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ மேலே ஏறி வந்துடுவான். நம்ம சேனை மேலே ஏறி கஷ்டப்பட்டு எப்படியோ வந்துடுவான். பட்டு நம்ம சேனை கொஞ்சம் வருத்தமும் படுவான். ஏன்னா 2 பேரையும் இப்படி நறுக்கிட்டு விட்டோம் 3 பேரையும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனை கொஞ்சம் வருத்தப்படுவான். அப்படியே வருத்தப்பட்டுருக்கேன். அங்கிட்டு நெக்ஸ்ட் சீன்லேயே நம்ம ஹீரோ மேலே கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ மேலே வந்துடுவா. நம்ம ஹீரோ எப்படா மேலே வந்தான்னு பார்த்துக்கிருந்தா தான் தெரியுது. நம்ம ஹீரோ வந்து அதான் நம்ம ஹீரோ வந்து கீழே விழுங்க போயிருப்பா. நம்ம ஹீரோ எப்படியே காப்பாற்றுருக்கா. நம்ம பத்துலையும் சேர்த்தே கூட்டி வந்துடுவான். 3 பேரையும் செய்திருப்பான். அதான் நம்ம ஹீரோ கீழே விழும்போது நம்ம ஹீரோ வந்து பிளான் சீன் ஒன்று வச்சிருப்பான். அதான் பிளான் சீல வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பேரசூட் வச்சிருப்பான். அந்த பேரசூட் வச்சு எப்படியோ 3 பேரையும் காப்பாற்றிருப்பான். நம்ம ஹீரோ 2 பேரையும் மோட்டு பத்துலையும் 2 பேரையும் காப்பாற்றி மேலே கஷ்டப்பட்டு ஏறி ஒரு மரக்கலையை பிடிச்சி ஏறி மேலே கூட்டி வந்துருப்பான் நம்ம இது சேனு.
எனக்கு ஹீரோ நம்ம மோட்டுப்பட்டில் வந்து காப்பான ரொம்ப நன்றி அவன் சுயநலிவாதன் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஹீரோட அதே நினச்சிருக்கான். ஆமாம் அவன் ரொம்ப சுயநலிவாதன் ரொம்ப நன்றி கிட்டவன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாங்க. அங்கேயே ஒரு தேவதை பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வந்து நிற்க லேண்டாக அழகாக வந்து நின்றுருக்கேன் அப்படின்னு நினைக்க எங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கீங்களா அப்படின்னு இருக்கேன். இல்லை உங்களை கூட்டிட்டு போகிற வண்டியெலாம் முடிஞ்சிருச்சு, நான் சும்மா கிடையாது யதார்த்தமாக இருந்தியா அதனால தான் வந்து நீ சரிண்ணே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அவரோட பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம ஹீரோ எங்களை உங்கள் வண்டியிலே கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு அந்த ஹீரோ வந்து கேட்டிருக்க அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு உங்கள் பேர் என்ன, என் பேர் சியூஜி அப்படின்னு நம்ம அந்த பொண்ணு வந்து சொல்ல சரி இதுலேருந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம சியூஜி பொண்ணு வந்து சொல்லியிருப்பா. இதோட நம்ம எபிசோடு முடியுது, 2வது எபிசோடு. அதாவது நான் ஃபோட்டோ கிளிப்பிங் தான் கிடையாது அதிகமாக பேசியிருப்பேன், வீடியோ ஸ்லோ பண்ணியிருக்க மாட்டேன். வீடியோ ஸ்லோ பண்ணி பேசுமா இல்லை ஃபோட்டோ கிளிப்பிங் வச்சு பேசுமான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ண சொல்லிவிடுங்க. அது வரைக்கும் பை காய்ஸ்.